ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சேன். குவைத்தில் சம்பாரித்த காசு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. அந்த காசு எடுத்துகிட்டு நாட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டேன். ஓகேங்களா? வெளிநாடு வர்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுக்கோங்க, வந்துட்டு பிறகு யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ காரில் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட்டு போன பிற்பாடு கண்டினியூ பண்ணுறேன். அடிமை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். ஒரு வழியாக போர்டிங் போட்டாச்சு. கேட் 4க்கு வந்தாச்சு. இப்போது 4க்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிற்பாடு டைமிங்க்கு ஃப்ளைட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது பிற்பாடு போக வேண்டியதுதான். இது வந்து கேட் நம்பர் 4க்கு போகிற வழி. இங்கே நாம் நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கே லேடிஸ் அதிகமாக இருப்பாங்க, அவங்கள வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது இங்கே இருக்கிற சட்டம். அதனால தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு நிற்கிற இடம். நான் வரும்போது அந்த அளவுக்கு காட்டவும் முடியல. தெரியுதுங்களா ஃப்ளைட்டு மூவ் ஆகிறது? அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்தேன், அதனால தான். இப்போ வந்து பகலில் அங்கே நல்லா வெளிச்சமாக இருக்குது. நான் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இங்கே நம்ம ஏரியாவில் எடுக்கிற மாதிரிலாம், அதாவது நம்ம சென்னையில் ஏர்போர்ட்டில் எடுக்கிற மாதிரிலாம் ஃப்ரீயெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது காமனாக. ஏன்னா பிரச்சனை அதிகமாகும். அதனால் அவுட் சைடு மட்டும்தான் காட்ட முடியும். ஒரு வழியாக வந்தாச்சு. எந்த ஃப்ளைட்டு அப்படின்றது தெரியாது, பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? டைமிங் பார்த்தீங்கன்னா 17:40 அந்த டைமில் வந்து டேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தா தான் தெரியும் அது சொன்ன மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. போன தடவை பார்த்தீங்கன்னா வரும்போது அந்த அளவுக்கு வரல கரெக்டாக டைமிங்கு. 3 மணி நேரம் டிலே ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரில. இதுதான் வெயிட்டிங் பிளேஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த J4 கேட் நம்பரு, அதில் வந்து வெயிட்டிங் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற ஃப்ளைட்டு எங்கள் டைமுக்கு முன்னாடி, எங்கள் டைம் பார்த்தீங்கன்னா J9 ஃப்ளைட் நம்பரு 427. டைமிங் பார்த்தீங்கன்னா 17:40 அப்படி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்கணும். நமக்கு தேவை அப்படின்னா அங்கே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த சைன் போர்டு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பக்கத்தில்
நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும், வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நம்ம வெளியில் வாங்குறத விட அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். சும்மா ஒரு இப்போ சின்னதாக ஒரு டின் பாட்டில் நான் காட்டின பார்த்தீங்களா முன்னாடி, அந்த டின் பாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம காசு வரும்னா 50 ரூபாய்க்கு வந்துடும். 50 ரூபா 60 ரூபா வரும், அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஒரு வழியாக பஸ் ஏற வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் ஏற வந்தாச்சு. பஸ் ஏற போயிட்டுருக்கோம். பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு வரும். அடுத்த ஷிஃப்ட்டில் தான் போக முடியும். இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுத்த ஷிஃப்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நான் ஒரு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஓகே, போடிக்கு வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு கூப்பிட்றான். பஸ் இன்னும் வரல, அந்த பிற்பாடு தான் போவோம். டைம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் வரல, ஒரு பஸ்ஸு ஃபுல் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸில் தான் போவோம். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தி ஃப்ளைட்டில் ஏதாவது ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்கேஜ் அதெல்லாம் ஏற்றுற இடம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், லக்கேஜெல்லாம் ஏற்றுற இடம். அது மாதிரி அதே போல் அங்கேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து வராங்கன்னா அந்த லக்கேஜை வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு இந்த 2 ப்ராசஸுங்க நடக்கும். அது பிற்பாடு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போது பார்த்தீங்களா, அது போல் பஸ்ஸில் வந்து கும்பலாக ஏற்றிக்கிட்டு ஃப்ளைட் எந்த ஃப்ளைட்டோ அந்த ஃப்ளைட்டு கொண்டு நிறுத்துவாங்க. அங்கே போய்ட்டு ஏறி கொண்டு தான்